அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டான் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பூச்சி இனங்கள், இந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் அது நல்ல சகுனமாக, அதை எப்படி எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு சில சகுன நிமித்தங்களை நம்ம பெரியவங்கள்லேருந்து முன்காலத்துலேருந்தே நம்ம அதை பார்ப்போம். நிறைய சகுன நிமித்தங்களை இது நன்மையா தீமையா அப்படின்றதை எடுத்துக்குவோம். இப்போது கருவண்டு வந்தது அப்படின்னா வீட்டு தலைவனுக்கு ஆகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். இது சகுன சாஸ்திரத்தில் இது இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி தான் இந்த தும்பின்னு சொல்லக்கூடிய, தட்டான் பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி இனம் பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக மழை வரதை அறிகுறி. இப்போது நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கும், அங்கே தான் இது அதிகமாக வாழும், பறந்துட்டு இருக்கும். நம்ம கிராமங்களில் நிறைய பார்ப்போம். இப்போது இது நமது வீட்டுக்கு வருதா அப்படின்னா அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறது. இப்போது நேர்மறை ஆற்றல் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த இடங்களில் இந்த தட்டான் பூச்சி இது வரும் அப்படின்னு சகுன சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க. இது வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதாவது தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தூய்மையான தண்ணீரை மட்டும்தான் இந்த தட்டான்கள் அருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மழை வரக்கூடிய சகுனங்களை சகுன நிமித்தங்களை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த தட்டான் பூச்சி பறக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அது வரும். ஸோ அதை நம்ம ஒரு தீய சகுனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நம்ம இந்த தட்டாம்பூச்சி வந்துட்டு போணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும், வீட்டில் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நீண்ட நாட்களாக இது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகளோ, ஒரு பணப்பிரச்சனையோ ஏதாவது நமக்கு இருக்கும். அந்த விஷயங்கள் தேங்கி கிடந்த அந்த விஷயங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். நமக்கு கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கனவில் வந்தாலும், கனவில் நம்ம தட்டான் பூச்சி பிடிக்க போகிற மாதிரியோ, நம்ம கையில் அதை தேடி போய் பிடிச்சி நம்ம கையில் பிடிச்சிட்டுற மாதிரி ஒரு கனவுகள் வருது அப்படின்னா அது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கான தேடுதல், நம்ம எதை நோக்கி தேடிட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி கனவு வந்தால் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கனவுகளில் அதை சகுனமாக வெளிப்படுத்துவாங்க. அதே தான் வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம நீண்ட நாளாக தேங்கி கிடக்கிற அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்ம தொழிலில் எதிர்காலத்தில் நம்ம தொழில் நல்ல முன்னேற்றம் அடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உணர்த்துறதுக்காக தான் இந்த தும்பி அப்படிங்கிற அந்த தட்டான் பூச்சி நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ இந்த சகுன நிமித்தம் நம்ம இது ஒரு மைனஸோ பயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. அது மாதிரி தான் இன்னும் நிறைய சகுன நிமித்தங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான சகுன சாஸ்திரமே இருக்குது. பள்ளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கான சாஸ்திரங்களோட விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் பதிவிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பதிவுகளை நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.